ஏசப்பாவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே. பைபிளிலே பழைய ஏற்பாட்டிலே 7வது நாள் கர்த்தரை தொழுது கொள்ளணும் அப்படி என்று இருக்கிறது. எப்படி தொழுது கொள்வார்கள் என்றால், வயசானவங்க, குழந்தை, குட்டி, ஆடு மாடுகள் எல்லாம் போய் அவரை தொழுது கொள்ளணும். அப்படியாக மிகவும் கடுமையாக இருந்தது. ஆனால் ஏசப்பா மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதல் நாள் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறபடியால் அது ஏசப்பாவுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைத்திருக்கிறார்கள். ஓய்வு நாள்களிலே அந்த ஓய்வு நாள் எப்பொழுதும் கர்த்தரை தொழுது கொள்ளும் நாள் வந்தது என்று சொன்ன பிரகாரம் ஓய்வு நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளும் கர்த்தரை தொழுது கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ என்ன சொல்லியிருக்கிறார்? ஆடு மாடுகள், குழந்தை குட்டி, வயசானவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை தொழுக வேண்டும். பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அப்படித்தான். ஆனால் கிருபையின் காலமாகிறபடியால் உங்களை கர்த்தர் மன்னித்து கொண்டிருக்கிறார். காலையில் கூட்டத்துக்கு போனீங்கன்னா சாயங்காலம் போகணும், சாயங்காலம் போக முடியலன்னா காலையில் போகணும். இப்படியாக ஆராதனையை அட்டன் பண்ண வேண்டும் பிரியமானவர்களே. அந்த நாள் முழுக்க வேலை செய்யக்கூடாது. இதுதான் வேதத்தின் சட்டம். ஏசப்பாவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.